அவர் 4 அடிக்கணும் அப்படின்னு விளையாடல. ஆனா 4 தானா வருது. அதுவா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுவா வருது, ரன் வருது. அந்த படம் இல்லை, இப்ப வேற படம் அவர் நடிச்சுக்கிறாரு. அதை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா கூட கம்பெனி கட்டுப்படி ஆகும். போயிடுச்சுங்க. இப்ப வேற ஏதாவது பேசுங்க. ஏங்க அவரோட ஃபேனுங்க, ஃபேன்ல அவரு. தானா சேர்ந்த கூட தலைவர் நடிச்ச படமா இது? என்ன சொல்றது இந்த பத்திரனை? இருங்க கொஞ்ச நேரம். இதுல வேற ஃபர்ஸ்ட் மைக் எடுக்க வேண்டியது. பெரிய சினிமா நாலேஜ் மாதிரி. ஆயுஷ்மாத்ரே நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு, அவரையே உட்கார வச்சுட்டு இவரை கூட்டின்னு வந்தாங்களே. போலிங் போடணும்லே, போலிங் போடணும்லே. பத்திரனை பார்த்து என்ன கேட்டீங்க அபினவ் முகுந்தன்? ஏன்னா நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க, அது முதல் பாலுக்கு அப்புறம் கேட்கிறேன். அது ஹிப் ஹாப் தமிழா, அவர் ஒரு ஆளா 2 ஆளா அப்படின்னு கேட்டேன். பத்ரியோட விடை அதுக்கு. பத்ரன் நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? ஹிப் ஹாப் தமிழா தான். என்னங்க ஹிப் ஹாப் தமிழா ஒரு ஆள் தான், என்ன புரியல அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். இருங்க இதை பத்தி நம்ம மேட்ச்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்ப முடிச்சிட்டோம். சரி, ஹிப் ஹாப் தமிழா எத்தனை வார்த்தை? வார்த்தை 3ங்க. அது ஒரு பர்சனா தானே கேட்டார். ஒரு பர்சன் தானே அது. அது ஒரு பர்சன் தான். 1% டவுட் கூட இல்லை. ஆனால் எனக்கு இவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங், பிரில்லியன்ட் மேன். பிஸ்ல எப்பவுமே 10க்கு 10 வாங்குறவர் இவர் தான். 6 10க்கு 10 ஹிப் ஹாப் தமிழா. அது அவருக்கு புரிஞ்சிருக்காங்க. என்ன இந்த கமெண்ட்ரி சென்டர் மாத்துங்க. ஒரு பக்கம் பாலாஜி, ஒரு பக்கம் அபினவ் முகுந்தன் என்ன ரேக் பண்றாங்க. ஏங்க ஏங்க பாருங்க, இவராது பரவாயில்ல. ஏங்க ஒரு கோ கிரிக்கெட்டர் என் கூட எவ்வளவு பார்ட்னர்ஷிப், நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்ச ஒரு அபினவ் முகுந்தன். ஏங்க நீங்க தானே நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் கையில் இல்லைன்றீங்க. அதுக்குதான் இந்த மாதிரி இது கொடுக்குறேன் உங்களுக்கு. நாளை நம் பையில் இல்லைங்க. ஷானா வராது, ஷானா வராது, ஷார்ட் நேம் மட்டும் சுப்பி இவருக்கு. வாவ். கமிங் பேக் டு கிரிக்கெட். இன்னைக்கு நாளில் கிரிக்கெட் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு எப்பவுமே கிரிக்கெட் தான் அங்கிள். ஐ வில் ஒன்லி ஸ்பீக் அபவுட் கிரிக்கெட். வேற எதை பத்தி நான் பேசவே மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஏதாவது கிரிக்கெட் பேசுங்க. இட்ஸ் பரம போய் இட்ஸ் தி பிகெஸ்ட் லை. அவர் ஒண்டி கிரிக்கெட் பேச மாட்டாரா, நம்ம பேச. கமிங் பேக் டு கிரிக்கெட் ஒண்டி அவர் சொல்லுவாரு. சரி, என்ன 1% தானே, என்ன சொல்லுங்க திருப்பி அதே ஆன்சர் சொல்லுங்க. ஹிப் ஹாப் தமிழான்றது மொத்தம் 3 பேர். ஹிப் ஹாப் தமிழா 3 பேர். நீங்க என்னமோ என்ன கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புல்வெளி தண்ணில் பனித்துளி வந்துருக்கு. இதெல்லாம் தெரியும். ஹிப் ஹாப் தமிழா மொத்தம் 3 பேரா? ஏங்க அதுக்கு நிஜமாவே பதில் சொல்றேன். நிஜமாவே 2 பேர். உங்களை நாங்க பிராங்க் பண்ணல, 2 பேர் மொத்தமா.